அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் சொல்லி ஒரு வாரம் 2 வாரம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே தனுஷ் வந்து கொடி அறிமுகப்படுத்திட்டாரு. இவர் தனுஷ் மாதிரி வருவாரா, எப்படி நடிக்கிறாரு? சும்மா யாருமே அப்படி வந்துட முடியாது. நான் வந்து பவுன்சர்ஸ் போட்டு வெளியில் லாக் பண்ண போகிறேன் கதவை. கேட்பியா மாட்டியா? தனுஷை வந்து உருவாக்குனதில் உங்களுக்கு பெரும் பங்கு உண்டு. முதல் 2 படங்கள் அவ்வளோ தூரம் நீங்கள் செதுக்கி அவரை கொண்டு வந்தீங்க. இன்றைக்கி தேசிய விருது அளவுக்கு வாங்கியிருக்காரு. தம்பி வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்தே தூக்கி வளர்த்த தம்பி. அவருக்கும் இவருக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது? இவர் தனுஷ் மாதிரி வருவாரா, எப்படி நடிக்கிறாரு? ஏன்னா கூட நடிச்சிருக்கீங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன். இவர் பவிஷ், அவர் தனுஷ், அவ்வளோதான். 2 பேருமே அவங்க பாட்டுக்கு அப்பயே தனுஷ் பார்த்திங்கன்னா சும்மா யாருமே அப்படி வந்துட முடியாது. அவர் பயங்கர ஹார்ட் ஒர்க்கு. அங்கேருந்து உருளணுன்னா அந்த 40 அடி மலையிலேருந்து உருண்டு வருவார், இது பண்ணுவார். ஸோ சேம் குவாலிட்டி இவர்கிட்டையும் பார்த்தேன். அதுக்காக மலையிலேருந்து உருள சொல்லலை நான். பட் இஸ் ஆல்சோ வெரி ஹார்ட் ஒர்க்கிங். படிச்சுட்டு இது பண்ணி என்னடான்னு 5 பேஜ் டைலாக பேசுகிறாரு டக்குன்னு. ஸோ அதுதான் நான் பார்க்குறது. ஃபஸ்ட் நாளே வந்து அவரை நீங்கள் அடிச்சிட்டிங்களாமா சார்? ஆமாங்க, வேணுட்டு தான் அடித்தேன். ஐ திங்க் தட் கேரக்டர் ஐ திங்க் டிமாண்டட் இருந்தது. நான் அது வலிக்காத மாதிரி தாங்க அடித்தேன். அதை பெருசாக அப்படி பண்ணிட்டாங்க. 20 இயர்ஸ் பிஃபோரே வந்து அப்சசிவான லவ் பற்றிலாம் நீங்கள் வந்து ஸ்டோரி பண்ணியிருக்கீங்க. இப்போது இந்த ஜென்சியோட லவ் உங்களுக்கு புரியுதா? அதை பற்றி கதை ஏதாவது எழுதணும் அப்படின்னு எழுதியிருக்கீங்களா? உங்கள் சைடில் இருந்து ஒரு லவ் படம் எப்போ நாங்கள் எதிர்பார்க்கலாம்? பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்காரு. 80% முடிஞ்சிடுச்சு. இம்மிடியட்லி யூ வில் சி மை டேக் ஆன் ஜென்சி ஃபிலிம். எனக்கு ஜென்சிலாம் நம்பிக்கை இல்லைங்க. ஸோ இந்த காலத்துக்கு என்ன, அவ்வளோதான். எனக்கு ஐ ஷுட் லவ் த ப்ராசஸ், அவ்வளோதான். வந்து தனுஷ் சாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரவுடிசம் படம் யாருமே அந்த மாதிரி கொடுத்ததே இல்லை. அந்த படம் ஏன் அப்படியே அடுத்த கட்டத்துக்கு நகராமல் இருக்குது? ஒருவேளை பவிஸுக்கு அது வருமா? அதே போல் காதலுக்காகவும் அவர் தான் பயங்கரமாக நீங்கள் முக்கோண காதலும் நல்லா காமிச்சிருப்பீங்க. ஸோ பவிஸுக்கு பண்ணால் ரவுடிசமா இல்லை காதலில் இறங்குவீங்களா? ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டினுங்க. அந்த டைமில் என்ன தோணுதோ எதுக்கு வேணுமோ அடாப்ட் ஆவாருன்னு நினைக்கிறேன். சார், அப்புறம் நீங்கள் எடுத்த படங்களில் வந்து உயிருக்கு உயிரான லவ் அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க காதல்லாம் இருந்தது. அப்போ எடுத்த காதல், நீங்கள் எடுத்த படங்களும். பட்டு இந்த படம் ஆகட்டும், இதுக்கு முன்னே 2-3 படங்கள் வந்திருக்கு. எல்லாமே காதல் வந்து பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் பழி வாங்குற மாதிரி தான் காதல் போகுது. இப்போ உள்ள காதல் அப்படி மாறி போச்சா? காதல் இருக்கா இல்லையா? இந்த படத்துலையும் முதல்ல இவர் வந்து ரைடு கொடுக்குறாரு வண்டியில் உட்கார வச்சு, பின்னால் பழி வாங்குற மாதிரி நீ அதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ட்ரெய்லரில் தெரியுது. இப்போ உள்ள காதல் இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள் சார். இனிமேல் உள்ள காதல் எப்படி இருக்கும்? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு லவ் பண்ணணும். ஸோ ஏதாவது தேடி ஒருத்தரை பிடிச்சி நான் லவ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஐ திங்க் லவ்ன்றது இட்ஸ் ஐ திங்க் பர்மனண்ட். நம்ம எதையுமே இல்லாமல் பண்ண முடியும். இப்போ அதோட ஒரு வேரியேஷனாக இது ஒன்று இருக்குது. இப்போ அதுவும் மாறும். அடுத்த ஜென்ரேஷன் வேறு மாதிரி வரும். லவ்வோட பேர் தான் மாறிட்டே போருமே தவிர லவ் இஸ் எவர் லாஸ்டிங். சொல்ல சார், காதல் கொண்டேன் பார்ட் 2 வருது அப்படின்னாங்க. பார்ட் 3 வந்து பவிஷ் வச்சு ஏதாவது எடுக்க ஐடியா இருக்கா? அதுக்கு செட் ஆகும். பார்ட் 2வே நான் சொல்லு. நான் ஒரு மனநிலை, சரியான மனநிலை, எங்கெல்லாம் மனநிலை இல்லாதவன்னு சொல்ல வரீங்க. நான் வந்து பவுன்சர்ஸ் போட்டு வெளியில் லாக் பண்ண போகிறேன் கதவை. இந்த ஃபோனை நோண்டிட்டு வெளில போகிறது இதெல்லாம் நான் கவனிச்சிட்டு இருக்கிறேன் சில ப்ரெஸ் ஷோவில். நாட் அலவுடு. ஃபோனை வந்து நீங்கள், அது நம்ம வேலை இல்லை, தொழில் தானே, அதுக்கு தானே வந்து படம் பார்க்குறோம். நான் ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். இப்போ நானுமே நம்ம ஒரு படம் பார்க்க கதை கேட்குறோன்னு வைங்களேன், இடையில வந்து அந்த கதைக்கு நடுவில் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும். அது நம்ம தவிர்க்க முடியாதது. ஏன்னா நம்மளோட தொழில், நம்மளோட பர்சனல், அது வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. பட் கொஞ்சம் நம்ம அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம்ல. ஸோ நான் அதை வந்து ரொம்ப தாழ்மையாக உரிமையோடு கேட்டுக்கிறேன். கேட்பியா மாட்டியா? கண்டிப்பா. அவ்வளோதான். ஹீரோ பேசும்போது கூட ஒன்று சொன்னார், நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் யூத்தாக ஒரு ஃபீல் பண்ணாங்க. ஆமாம். அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சா? வயசானாலும் அந்த டைலாக் உங்களுக்கே தெரியும். இதே தான் சொல்ல வந்தேன். கஸ்தூராஜ் சார்கிட்ட ஒரு கேள்வி.
சார் சமீபத்தில் ஒரு பேட்டியில் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், ஏன் என்னோடய பையனும் வரலாம், என்னோடய பேரன் கூட வரலாம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் சொல்லி 1 வாரம் 2 வாரம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே தனுஷ் வந்து கொடி அறிமுகப்படுத்திட்டாரு. அப்போது அதுக்கு அர்த்தம் என்ன, அவர் கன்ஃபார்மாக வராரா என்னன்னு சொல்லுங்கள் சார். அவரை தான் கேட்கணும். சார் கொஞ்சம் மைக் பக்கத்தில் அது அவரைத்தான் கேட்கணும். தெரியாதுங்க எனக்கு. இது நம்ம வந்து லவ் அதை பற்றி கேளுங்க, என் லவ்வை பற்றி கேளுங்க சொல்கிறேன், என் பொண்டாட்டிக்கு எனக்கு இருக்கிற லவ்வை பற்றி கேளுங்க சொல்கிறேன். தெரியுமா? உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? என்ன தான் இருக்கும்.